வணக்கம், காஞ்சிகேசன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? ஹாப்பி சண்டே. இன்றைக்கி நம்ம வீட்டில் சோள தோசை அண்டு முட்டை அண்ட் வாழைக்கரை தொக்குங்க. மார்க்கெட் போகிறது போர் அடிக்குது, வெயிலாக இருக்கா, அதனால் போகல. இதுதான் இன்றைக்கி. ஓகேண்ணா. அப்புறம் சினிமாவில் இந்த லோகேஷ் கனகராஜ் ஒரு டைரக்டர் இருக்கா இல்லையா, அவர் எல்லாம் எல்சியூ அப்படின்றாங்க. எல்சியூனா லோகேஷ் சினிமா யூனிவர்சிட்டி அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், ஒரு படத்தில் வர கண்டினியூஷன் அடுத்த படத்துக்கும் வரும். இப்போது உதாரணத்துக்கு அவர் கைதி படம் எடுத்திருக்காரு, அப்புறம் விக்ரம், அப்புறம் லியோ. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் நடித்த ஆக்டர்ஸே அதில் வருவாங்க, அதில் நடித்த ஆக்டர்ஸ் வருவாங்க. அதனால் அவர் எல்சியூ அப்படின்வாங்க, லோகேஷ் சினிமா யூனிவர்சிட்டி. இது இப்போ கிடையாதுங்க, நம்ம பாரதி ராஜா அந்த காலத்தை எடுத்துட்டார். அதனால் பிசியூன்னு வச்சுக்கலாமா? எஸ். எப்படின்னா, பாரதி ராஜனோட முதல் படம் 16 வயதில்லை. அதில் அட்டகாசமாக அழகாக அந்த கமலஹாசனை அலங்கோலமாக்கியிருப்பார். அதாவது அவருக்கு கோமணம் கட்டி மூக்கை குத்தி சப்பானின்ற கேரக்டரை கொடுத்து விந்தி விந்தி நடக்க வைப்பார். ஓகேங்களா? அதை மாதிரி கால் இழுத்து நடப்பார். அதை மாதிரி பண்ணார். அதில் ரஜினியை அவருக்கும் ஒரு சின்ன மூக்குத்தி மாதிரி குத்தி பரட்டன்ற கேரக்டர் வச்சார். ஸ்ரீதேவி மயில்ன்ற கேரக்டர் தன்மை அழகான பொண்ணாக வச்சார். அந்த ரஜினி பஞ்சு டைலாக் பேசின முதல் படம் அதுதாங்க. அதாவது இது எப்படி இருக்குன்னு பேசுவாங்க. அந்த டைலாக் யார் சொல்லி கொடுத்தாங்கன்னா, பாரதி ராஜா, அதாவது அவர்கிட்ட பரிசுன்ற அந்த பாக்கியராஜ் தான் இந்த டைலாக் நீங்கள் சொல்லுங்கள் நல்லா இருக்குன்னு அவருக்கு ட்ரைனிங் கொடுத்தது அப்படின்னு ரஜினியே சொல்லியிருக்காரு. அது நல்லா பஞ்சாச்சு அந்த இடத்துல. இது எப்படி ஏன் இப்போ பிசிஓன்னு சொல்கிறேன்னா, அவர் 17 படம் எடுத்தார். அதில் கடைசி சீனில் பரட்டை ஸ்ரீதேவி, அதாவது மயில் கேட்டு ரேப் பண்ண போவாங்க. அப்போ இவர் அவரை சாவடிச்சிடுவார். ஐ மீன் பரட்டையாக சப்பானி அடிச்சிடுவார். உடனே அவர் ஜெயிலுக்கு போயிடுவாங்க. அப்போ அந்த டைட்டில் கடைசியாக ப்ளேஸ் பண்ணும்போது இந்த அம்மா ஸ்ரீதேவி ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணாமல் இருக்கும். சப்பானி வருவார், மீண்டும் இவர்கள் வாழ்க்கையை தொடங்கும் அப்படின்னு போடுவாங்க. அதே பாரதி ராஜனோட அடுத்த படம் கிழக்கே போகும் ரயில் எடுக்கும்போது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கடைசி ஒரு சீனில் ஒரு கல்யாண சீசன் மாதிரி வரும். அதெல்லாம் அந்த ஆண்டிப்பட்டி தேனி இது மாதிரிலாம் மொழி எழுதும்போது வாய் விட்டு சொல்லுவாங்க, இவர் 500 இவர் 200, இவர் ஒரு 2 செட்டு, இவர் ஒரு தவளை, இது ஒரு சைக்கிள் அப்படின்னு. அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது வெத்தலைப்பாக்கு கடை, பெட்டி கடை, மயில் புருஷன், சப்பானி 2 ரூபா அப்படின்னு வரும். அப்போது அந்த கதையில் அவர் வந்துட்டாரோ, சப்பானி இவங்க வெத்தலை கடை வச்சு நடத்துகிறாங்கன்னு அர்த்தம். இது மாதிரி அப்போவே பிசிஓவாக சொன்னது பாரதி ராஜா தான்.